ஒரு பொண்ணுக்கு எதுக்கு பிஸ்னஸ் எல்லாம்? காலேஜ் முடிச்சோமா, படித்த படிப்புக்கு ஒரு வேலைக்கு போனோமான்னு இல்லாமல் என்ன ப்ரொஃபஷன் இதெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு இப்படின்னு என்னை சுற்றி பேசாத ஆளே இல்லை. ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஃபீல்டுக்கெலாம் போனால் தப்பாக போயிடும், அதெல்லாம் வேணான்னு சொல்லணும்னு என் அப்பா கிட்ட 1000 பேர் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நான் சரியான டைமில் எடுத்த டிசிஷன், என் ப்ரொஃபஷன் தான் எனக்கு சோறு போடுது. என்னை பற்றி காசிப் பேசினவங்க யாரும் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, ரொம்ப பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டேன். பாவம்லாம் அவங்கெல்லாம் நமக்கு நல்லது தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னை விட எனக்கு நல்லது வேறு யாரால் யோசிக்க முடியும்? என்னை சுற்றி இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருந்தாலும் எனக்குன்னு என்னை நம்பி சில பேர் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு இருந்தாங்க. நான் அவங்கள மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே ஒர்க் வேறு பேஷன் வேறுன்னு இருக்க சில பேரில் இருந்து என் பேஷன் தான் என் ப்ரொஃபஷன்னு சூஸ் பண்ண சில பேருக்கு மட்டும்தான் தைரியம் வரும். அந்த வகையில் நானும் தைரியசாலி தான். அந்த தைரியத்தோட ஹாப்பியாக 3rd இயர்க்குள்ளே ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். என்னோட அந்த 2 இயர்ஸ் ஜேர்னியில் ஹாப்பியாக மட்டும் இல்லை, நிறைய சோகம், கொஞ்சோண்டு கஷ்டம், மைண்ட் ஃபுல்லாக ப்ரெஷர், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அப்பப்போ அழுக, செல்ஃப் கேரே இல்லாத நாட்கள், செல்ஃப் ஆங்கர், இது எல்லாமே இருந்துச்சு. பட் எனக்கு தெரியும் இது பர்மனெண்ட் இல்லை. நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் வேணால் இருங்க, யாருக்காகவும் கிவ் அப் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஆனால் நிறுத்திடாதீங்க. நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும்.